விளையாடணும்டா. இதெல்லாம் ஒரு விளையாட்டு தான். விளையாட்டு. ஆமா. விளையாட்டு. இன்னொரு ரவுண்ட் போலாமா? எட்டு ஒதுக்கிட்ட விளையாட்டு. சும்மாயா? ஏய், என் மனவாடி சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளில் ஆனா பாட்டு மட்டும் அருமையா பாடுறாங்க. கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். உங்களை போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டு சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து இளந்தினம் திரும்பி வந்து ஒரு பாட்டு பாடுமா எடுத்து கூறவி இதையும் தாங்குமா நீ கூறு மனவாணி. இறைவனிடம் மரங்களை கேட்டு மரங்களை அவனை கொடுத்தால் மனிதரை யாரும் அறிவாரோ. நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடு என்று போற்றுமே என் நெஞ்சம். மனதிலே மாளிகை வாசும் எடுத்ததோ மரநிலை நேசும் எதற்கு நான் கலங்கியதில்லை. ராகம் உண்டு தாளம் உண்டு என்னை நானே கட்டிக் கொள்வேன். என் நெஞ்சில் உண்மை விட்டு வேறென்னது மனவாளி. கலகலகலவர துள்ளி குதித்தில சின்னம் சிலையலையே என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானா இலையுவிடும். ஒரு நிலா பாட்டானாலும் உள்ளையை போட்டு செல்வா போட்டு பொருளுக்கா பாட்டானாலும் உள்ளையை போட்டு செல்வா போட்டு மனமோ எண்ணி பார்ப்பார் மனதில் நான் நபரை பார்த்து மனதினாராகும் இது தானே. வாழ்க்கை என்னும் வேலைகளில் நாடகங்கள் ஓராயிரம் பார்க்க வந்த நானும் பார்வையின்றி மனவாணி சிறகை விரிக்கும். துள்ளி குதிக்கிற சின்னம் சிலையலையே என் சிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானா இலையுவிடும். உங்களை போலே சிலையை விரிக்க நானும் ஆசை கொண்டேன். இறைவன் இன்றி வானத்தில் பறந்து சிறந்த திரும்பி வந்தேன். பொல்லாதோட இருக்கும் பொழுது நம்மளே ஏதோ அடக்க ஒடக்கமா அமைதியா இருக்கலாம்னு பாக்குறோம். ஆமா. ஆ. எப்படி இருக்கு ஐயா? நன்றி. பாருங்க அங்கிள், எங்களை எவ்வளவு கொடுமை பண்றேன்னு பாருங்க. இப்ப நல்லா அடி வாங்கி எங்க உடம்பெல்லாம் வலிக்குது எனக்கு. ஆமா, எம்மா அடி அடிக்கிறா பார்த்து நடக்குறீங்க. யாரோ ஒரு வார்த்தை கேட்க கூட மாட்டீங்களா? என்ன பாவம் பார்த்து இதோட விட்டுட்டேன். பாவம் அவனே எப்படி இருக்கிறான், எவ்வளவு அடி அடிக்கிறான் பாரு எனக்கு. பாவம் நம்ம கை பட்டிருக்கோம். ஐயோ, நாம விளையாடணும். ஆமா, அவனும் அடிச்சாலே அழுவுறான். இங்க அடி வாங்கினதெல்லாம் நான் தான். எனக்கு தானே உடம்புலாம் வலிக்குது பாருங்க. என்ன பேச முடியல ஐயா. வாயிலே பண்ணுவேன். ஒண்ணுங்க வாய் மேலே
விளையாட்டுக்கு என்னடா போற இந்த விளையாட்டு டேய் இந்த விளையாட்டு நல்லா இல்லையடா ஆ டேய் வாய மூடு ஐயா உங்களுக்கு தேவை என்ன வேணும் எனக்கு பழைய கஞ்சி இருந்தா கூட பரவாயில்ல கஞ்சி எல்லாம் கூட முடியாது நீயே கெட்டு போன சாதம் கூட பரவாயில்ல அதுவும் கிடையாது தர முடியாதுடா உங்களுக்கு தேவை என்ன வேணும் நாட்டுக்கே இளவரசி நீ எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்லாம வாரி கொடுக்கக்கூடியவங்க உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு கூச்சப்படாம கேட்கணும் அப்படின்னா ஆ, நம்ம வந்தல்ல ஆமா வேணுக்கு போய் சாப்பிட்டு ஒரு ஹோட்டல் வைகை ஹோட்டல். வைகை ஹோட்டல் ஆமா அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்குமா அதை விட டபுள் மடங்கு இன்னைக்கு கிடைக்கும் அப்படியா ஆமா கொடுங்க உங்களுக்கு தேவை என்ன வேணும் சொன்னாலே தயார் பண்ண முடியும் நீ தயார் பண்ணி தரணும் அதிகமா வேணாம் ஆ, ஆ, அதிகமா நான் பசியில வயிறு நீட்டுருச்சு ஆ, ஆ. நான் அதிகமா சாப்பிட மாட்டேன் ரொம்ப நாளா பசியில இருக்கிற வந்து ஆமா ஆமா சரி சரி என்ன தேவை ஒரு 10 கிலோ வெள்ளாட்டு கறி எட்டந்து சரிப்பா கேட்டுக்கடி அம்மா காதியே ஒரு 10 கிலோ வெள்ளாட்டு கறி எட்டந்து எட்டாந்து. எப்படி அடிக்க எல்லாம் சாப்பிடு அம்மா இப்படி வச்சிடுறான். அதனால 10 கிலோ வெள்ளாட்டு கறி எட்டாந்து இந்த சீரக சம்பால அந்த பாஸ்மதி எல்லாம் போட்டா அது ஒண்ணும் ஒன்னும் நீட்டில புழு மாதிரி இருக்கும் அது வேணாம் சீரக சம்பா அரிசி எட்டந்து அதுல பிரியாணி பண்ணிட்டு செலவே கிடையாது